ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் வந்து 2ம் 3 தான் பார்க்க போகிறோம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், கிராண்ட் மார்ஷல் இதோட அந்த போர் வந்து முடிஞ்சிச்சு, நீங்கள் இன்னும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறீங்களே. இப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஜின் நீனும் அதே நிலைமையில் ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்கிற, எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் தேவைப்படும், அந்த ஜெயிண்ட் இறந்துருச்சா. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு தெரியும், அந்த ஜெயிண்ட் வந்து இறந்துருச்சு, நான் தான் அந்த ஜெயிண்ட்டை கொன்னேன், அந்த ஜெயிண்டோட பாடி வந்து பக்கத்தில் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஹீரோ வந்து சொல்லிட்டு தெரியும், தேங்க்யூ ஜீன், அந்த ஜெயிண்ட்டை நீ கொன்னதுக்கு. அப்போ லேடி சொல்லிகிட்டு இருக்கோம், அப்போ நீ தேங்க்யூ, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு ஃபேவர் இருக்குது லேடி மார்ஷல், அது என்ன ஃபேவர் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்போ தான் சொல்கிறான், இந்த போரில் வந்துட்டு நிறையா ப்ரிசனர்ஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க, அவங்கெல்லாம் இதில் வந்துட்டு சண்டை போட்டு இறந்துட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும், அவங்களெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுறது, அப்படியே எரிச்சிடலாம். ஆனால் அப்படி பண்ண வேண்டாம், நம்ம அவங்களுக்கு கரெக்டான ஃபியூனல் கொடுத்து இது பண்ண அடக்கம் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஹீரோ வந்து சொல்லிட்டு அந்த லேடி சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி சாகிற நிலைமையில தான் இருக்கிறேன், நான் என்னோடய உடம்பு ரொம்ப சரியில்லை, நான் இதுக்கு மேலே உயிரோடு வருவது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, நிறுத்துங்க கிராண்ட் மார்ஷல், என்னால் நானே உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கேன், நான் ஆல்ரெடி என்னோடய மனசால் மென்டலி ரொம்ப நான் செத்துட்டேன், நான் ஜஸ்ட் இப்போ நடைப்பணமாக தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நம்மளால் செய்ய முடிகிற வேலை நிறையா இருக்குது, கிவ் அப் பண்ணிடாதீங்க, டெத்து வந்து நம்ம பக்கத்தில் இருந்தாலும், சாவு நம்ம பக்கத்தில் இருந்தாலும் நம்ம கிவ் அப் பண்ணாமல் இங்கேருந்து நம்ம போவோம், நம்மளுக்கு செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. ஓகே ஜீன், உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா அப்படின்னு நம்ம லேடி கேட்டு இருக்கும்போது, ஆமாம் எனக்கு ஆசை இருக்குது, நான் அகாடமிக்கு போயிட்டு நல்லா படிக்கணும், அது மாதிரி எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது, என்னோடய சிஸ்டர் மட்டும் உயிரோடு இருந்தாங்க, என் சிஸ்டரையும் நான் அகாடமி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களையும் நல்லா நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லி தெரியும். அதுக்கு சரி, இந்த மழை நின்னதுக்கப்புறம் நம்ம போய் யாராச்சும் நம்மளுக்கு ஒரு சர்வே இருக்காரா நம்ம போய் முதல்ல பார்ப்போம் அப்படின்னு அந்த லேடி சொல்லியிருக்கும்போது, அதுக்கு ஸ்டாப், நிறுத்துங்க, நான் தேடி பார்த்துட்டேன், ஆல்ரெடி இங்கே ஒரு ஆள் கூட இல்லை, எல்லோரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது, பேசாமல் இரு, நம்ம போய் உன்னோட இப்போ தான் 2 பேருக்கும் மழை நின்றுச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் திடீர்னு ஒரு பூம்னு ஒரு சவுண்டு, மேலேருந்து பார்த்தோம்னா ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த ஜெயின்ஸ், அந்த ஜெயின்ஸ்லாம் 8 விங்ஸ் கொண்ட ஒரு ஜெயிண்ட் வந்து நின்றுருக்கும். அதை பார்த்து இவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க, அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுருவாங்க. அந்த ஜெயிண்ட்டு நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டுருக்கோம். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு, இதுக்கெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிட்டு இருப்போம். அப்போ தான் அந்த லேடி மார்ஷல் வந்துக்கிட்டு, இது இன்னும் முடியலையா, இதோட என்னோடய 3வது சான்ஸ், அந்த 3 ஜெயின்ஸ் வந்து ஆரம்பம் தானா, அது இன்னும் முடிவில்லையா, இன்னும் எத்தனை சான்ஸ் எனக்கு இருக்குது இது ஃபுல்லாக டிஃபீட்டை பண்ணுறதுக்கு அப்போ நம்ம லேடி மார்ஷல் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு, என்ன பண்ணுறீங்க மார்ஷல், எந்திரிங்க, முதல்ல ஃபைட் பண்ண ஆரம்பிப்போம் அப்போ நம்ம அந்த ஹீரோ வந்து சொல்லிட்டு தெரியுவான், என்னையை நீங்கள் வந்து டெலிகைனஸ் மூலயமா தூக்கி வீசுங்க அந்த ஜெயின்ஸ் மேலே, என்னோடய ஸ்வாடை வச்சு அவங்கள நான் வெட்டிடுறேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது, அப்பா அந்த கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, நம்மளால் இந்த நிலைமையில் அவங்க ஜெயிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ ஜின், எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம சாக போகிற மாதிரி தான் இருக்குது, அதுக்கே நம்ம கிவ் அப் பண்ணணும், நம்ம வந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி போராடி சாவோம், வாங்க கிரேட் மார்ஷல், வாங்க நம்ம இதை டியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மசில் பேர் நினைப்பாங்க. இப்போ மேலே எனக்கு நம்பிக்கை ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் ஜின் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், என்ன அப்படின்னு கேட்கும்போது, இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களை, ஓகேவா. அதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த பாலை வந்துட்டு நம்ம ஹீரோட வாய்க்கில் அனுப்புறது தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொன்னப்போ தான் நம்ம வந்து, என்னது இது, என்னது என் வாய்க்கில் அனுப்புனீங்க, இந்த பால் என்னதுன்னு ஹீரோ யோசிச்சுருப்பா. அப்போ தான் நம்ம வந்துக்கிட்டு, நீ பாஸ்ட்டுக்கு போய் நீ வந்து திருப்பி வந்து சந்திரிச்சிரு, அப்போ நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் இப்போ நமக்கு டைம் இல்லை, நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்கிறோம், இதுக்கெல்லாம் டைம் இல்லை, வாங்க நம்ம போய் ஃபைட் பண்ணுவோம் அப்போ நம்ம ஹீரோ கிளம்பு, நீ உன்னோட ஓப்பை விட்டுறாதே, நீ தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணுறதெல்லாம் இப்போ வேஸ்ட் ஆஃப் டைம்னு எனக்கு சொல்லி என்னை உணர்த்து அப்படின்னு நம்ம லேடி மார்ஷல் வந்து ஹீரோட்ட சொல்லி தருவாங்க. அப்போ தான் அங்கே ஒரு பிளாஸ்ட் ஒன்று, அந்த ஜெயிண்டால் ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடக்கும், அதில் வந்து ஹீரோ வந்து வேறு இடத்துல கண் முழிப்பான். கிராண்ட் மார்ஷல் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ ரிலைஸ் பண்ணுவோம், இது என்ன இடம், இது வந்து என்னோடய ஹோம் டவுன் மாதிரியே இருக்கே, நான் பாஸ்ட்டுக்கு வந்துட்டேனா. அதோடு இந்த சாப்டரை முடிச்சோம். அடுத்த சாப்டர் 3. சாப்டரோட 3 ஸ்டார்டிங்லேயே அந்த மரத்துக்கு கீழே வந்து நம்ம ஹீரோவை தான் காட்டிட்டு தெரிவாங்க.
அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்ப்போம் இந்த கிராண்ட் மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னு. இந்த ஆர்பை வந்து நீ கன்சியூம் பண்ணிக்க, இந்த ஆர்போட பவரை வச்சுக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு இந்த டைம்லேருந்து பாஸ்ட் டைமுக்கு நம்மளால் போக முடியும். இந்த ஆர்பை வச்சுட்டு தான் நான் அந்த கிராண்ட் மார்ஷல் பொசிஷனுக்கு நான் வந்தேன். இதை வந்துக்கிட்டு நான் மெனி டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு இதனால் நோ பெனிஃபிட்ஸு, இதனால் எந்த ஒரு இதுவுமே இன்ன வரைக்கும் மாறலை. இதான் என்னோடய லாஸ்ட் டைம். இதை வச்சு நீ எப்படியாச்சும் மாற்றிடு அப்படின்னு வந்து கிராண்ட் மாஸ்டர் சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கு நீ உன்னோட ஆசைப்பட்ட மாதிரியே இந்த பிலிப்பைன்ஸ் அகாடமிக்கு போனால் அங்கே டேலண்டடாக பசங்க வந்து நிறையா பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த வேர்ல்டோட மொத்த இதையை நம்ம திருப்பி மாற்றிடுவோம். திருப்பி நம்ம வந்து அந்த ஜெயின்ஸ் எல்லாம் கொண்டுட்டு நம்ம வந்து இதை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நம்ம வந்து லேடி மசலன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட கடைசி நம்பிக்கை. என்னை எப்படியா கண்டுபிடிச்சி இதெல்லாம் பற்றி எனக்கு சொல்லு அப்படின்னு நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் சொல்லி முடிச்சிடுவாங்க. இதோட நம்ம ஹீரோ வந்து திருப்பியும் அந்த கான்ஷியன்ஸுக்கு வந்துடுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு இது என்ன உண்மையாக, இதில் எனக்கு கனவா, என்னை யாராச்சும் இந்த கனவுலேருந்து எழுப்பிடுங்க, இப்போ மரத்தில் முட்டிக்கிட்டு இருப்பான் பார்த்துட்டு போகிறாங்களாம், இவன் என்ன பைத்தியமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் என்ன என்னோடய பாஸ்ட்டுக்கு சடன்லி வந்துட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் நான் இப்போ எந்த டைமுக்கு வந்துருக்கேன் எனக்கு தெரியல. ஆனால் எப்படி நான் பாஸ்ட்டுக்கு வந்துட்டேன், இப்போ என்னால் என்னோடய சிஸ்டரை வந்து என்னால் சேவ் பண்ண முடியும், ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு அப்படின்னு கீழே வந்து ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வேகமாக வந்து ஹீரோ ஓடி போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ ஒன்று பார்ப்பான். இது என்ன, ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு மரத்தில் ஒருத்தனை போட்டு ஒரு சின்ன பையனை போட்டுக்கிட்டு இப்படி கட்டி வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்களே அப்படி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ ஒருத்தன் நல்லா பார்ப்பான் வந்துக்கிட்டு, இது என்ன மேஜிக்கா, ஃப்ளோட்டிங் மேஜிக்கா, அவனை தொங்க விட்டுட்டு ஒரு மேஜிக் பர்சன் இந்த சென்ட்ரல் டவுனில் இருக்காங்களாம், இது மட்டும் யாருக்காவது தெரிஞ்சுன்னா அவனை ஆரம்பிக்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம இந்த ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் அந்த மேஜிக் பவரை யூஸ் பண்ணியிருக்க அந்த லேடி வந்து என்ன யோசிக்கும்னா, இந்த பையனை நம்ம டவுனுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தது, இவங்கெல்லாம் பார்த்து பிடிச்சி வச்சாங்க, இவங்க எவ்வளோ நேரமாக இவன் இந்த பையனை என்ன மேஜிக் வச்சு ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு தெரில, நான் ரொம்ப நேரமாக நான் வந்து இந்த ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் எவ்வளோ நேரம் நான் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து அந்த லேடி சொல்லிட்டு வந்து எனக்கு டேஞ்சராக போய் முடிஞ்சிடும், இப்படியே நாங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறேன்னா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ நினச்சப்போம், சில பேர் இங்கே மாறவே மாட்டாங்க எப்போவுமே பொய்யா சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ தான் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லியிருப்பான், அந்த எல்லாம் முடி வச்சுருக்கவன் உன்ட இருக்க காசு அம்பட்டையும் கொடுத்துரு என்கிட்ட அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, அப்போ நான் தொங்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லுவேன்னா, என்கிட்ட காசு இல்லை, எல்லா காசையும் நான் வந்துக்கிட்டு எங்கள் அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன், மருந்து வாங்க யூஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட இப்போ சுத்தமாக காசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். யார்கிட்ட நீ போய் சொல்கிற, உன் பாக்கெட்டில் எந்த ஒரு மெடிசனுமே இல்லை, எங்கே அது நீ யார்கிட்ட என்கிட்டே போய் சொல்லி தெரியலையா, ஒழுங்காக அவனோட காசை எடு அப்படின்னு வந்துக்கிட்டு அந்த எல்லோ முடிக்காரன் வந்து அந்த தொங்கலவனை பார்த்து சொல்லிட்டு தெரியுவான். அப்போ தான் அந்த மஞ்சள் முடி பலான்னு அடிச்சுக்கிட்டே தெரியுவான். அப்போ தான் வந்துட்டு ஆசனால் அப்படின்னு சொல்லலாம், அந்த லேடி வந்து ஆசனால் இவனை ட்ரீக்கு மேலே தூக்கிவிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த ஆசனால் என்ன சொல்லுவோம்னா, என்னால் அதை பண்ண முடியாது, நான் திடீர்னு ஆக்சிடெண்ட்டாக அவனை கீழே விட்டேன்னா போச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்துக்கிட்டு அந்த மஞ்சள் என்ன சொல்லுவானா, நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு ஒரு கற்றுவான். அவனை மேலே தூக்கிட்டு போக சொன்னால் மேலே தூக்கிட்டு போ அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு தெரியும். அப்போ தான் வந்து நினச்சி பார்க்கலாம், நான் வந்து ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இவங்க வந்து என்னை இப்படி பண்ண சொல்கிறாங்களே, எனக்கு பயமாக இருக்குது மேலே பார்த்தா அப்படின்னு வந்து ஆசிரியர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு நான் அவங்கள சொல்ல போகிறேன், இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து ஒரு கட்டை வந்து முதுகுலே மொண்டுன்னு அடிக்கும் ஆசனல் மேலே. அது யாருன்னு பார்த்தோன்னா அது வந்து நம்ம ஹீரோ. அடிக்கு வந்து அந்த மேஜிக் வந்து கட்டாகி அவன் வந்து கீழே விழுந்துருவான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து என்ன கேட்பானா, நீங்கள் என்ன அவனை கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்பான். அப்போ தான் அந்த மஞ்சள் முடிக்காரன், நீ ஏன் அவனை விட்ட ஆசனால், அவனையே நீ விட்ட கீழே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே வந்து நீ அவனை போயிட்டு பிடி, அவனை திருப்பி மேலே தூக்கு, நீ மறந்துட்டியா, நீ ஒரு லூசர்னு அப்படின்னு அந்த ஆசனால் பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் அவன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, அப்போ தான் வந்துட்டு அந்த ஆசனால் திரும்பி பார்க்கும், ஜின் நீனா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு என்ன டெலிகைனசிஸ் தான் எப்படி யூஸ் பண்ண உனக்கு தெரியுமா, அதை எனக்கு சொல்லு, உனக்கு தெரியுமா தெரியாதான் எனக்கு சொல்லு. ஆமாம், இது என்னோடய ஓல்டு ஒரு மேஜிக் புக்கில் நான் இதுக்கு பார்த்து கற்றுக்கிட்டேன் இந்த மேஜிக்கை அப்படின்னு வந்து ஆசனால் சொல்லிகிட்டு இருக்குமாப்பா, இதை வந்து நீ ஒரு புக்கை பார்த்துக்கிட்டு கற்றுக்கிட்டியா, நீ இதை பர்ஃபெக்டாக உனக்கு சொல்லி கொடுத்தோம்னா அந்த ஜெயின்ஸை எதிர்க்க இது எனக்கு நல்ல உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த ஹீரோ வந்து நினச்சி தெரியுவான். அப்போ தான் ஒரு சத்தம் வரும், ஒரு ஸ்வாடு இருக்கிற சத்தம். இது என்ன சத்தம், இது ஏதோ ஒரு ஸ்வாடு எடுக்கிறாங்கன்னு அப்படின்னு ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அந்த மஞ்சள் முடி வந்து சொல்லுவான், உனக்கு வந்து இவ்வளோ நாள் நேரம் நல்லா இருந்துச்சு, என்ன தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை,
யூ ஆர் ஸோ அன்லக்கி அப்படின்னு நம்ம வந்து ஹீரோவை பார்த்து அந்த மஞ்சள் பிடிக்க ஸ்வாட் இருக்க ஸ்வாட் வச்சு ஒரு வீசுவான். வீசினதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து தப்பிச்சிருவான் அந்த ஸ்வாட்லேருந்துட்டு. நீ இன்றைக்கி லக்கியாக இருக்க, அதனால தான் அந்த ஸ்வாட்லேருந்து மிஸ் ஆகிட்ட. ஆனால் அடுத்த ஸ்டேஜில் நீ கன்ஃபார்ம் உன்னோட ஒரு கையை வந்து இழந்துருவ அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த மஞ்சள் பிடி சொல்லிட்டு தெரிவான். அப்போ தான் ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், நான் பாஸ்ட்டுக்கு வந்திருக்கலாம், ஆனால் என்னோடய திறமையெல்லாம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ட் தான், சோல்ஜரோட இன்ஸ்ட்ரக்ட் தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிறது அப்படின்னு வந்து ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் உன்ட்ட ஆல்ரெடி சும்மா ஒரு சாதாரண குச்சி தான் இருக்குது, அதை வச்செல்லாம் உன்னால் தடுக்க முடியாது நான் பண்ணுற ஸ்ட்ரைக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு அட்டாக் பண்ணுவோம். அதுலேருந்து ஹீரோ அசால்ட்டாக தப்பிச்சு உன்னால் எவ்வளோ தப்பிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் முடி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான், வந்துக்கிட்டு என்னன்னா உன்னோட சிஸ்டர் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு தெரிவான். அதுக்கு என்னன்னு கேட்கும்போது ஹீரோ ஜஸ்ட்டு அந்த குச்சியை வச்சு ஒரு வெட்டு, உன்னோட காது அப்படியே பிஞ்சுக்கிட்டு போயிடும். அவன் வந்துட்டு அப்படியே ரொம்ப வலியிலே ரொம்ப துடிச்சிக்கிட்டே தெரிவான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், உன்னை என்ன இதே மாதிரி உன் கழுத்தை வெட்டிடவா, என்ன நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அதோடு இந்த சாப்டர் முடிஞ்சு மக்களை வைக்கவா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, அந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை வைக்கவா. நீங்கள் பண்ணுற கமெண்ட்டும் லைக்கும் தான் நான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷன். ஓகே பாய்.